ஜூலை மாதத்தில் அப்படி என்ன ஒரு புதிய ஏதாவது ஒரு நல்ல கிரக பயிற்சிகள் கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமங்கல யோகம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அபரிமிதமான யோகம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் தற்போது இருக்கின்ற அவருடைய வீட்டிலிருந்து ரிஷப வீட்டிற்கு மாறுகிறார். சுக்கிரனுடைய வீட்டில் குருவோட சேர்றார். இது ஒரு குருமங்கல யோகம். அப்ப செவ்வாயை யோகர்களாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஒரு 18 நாள் நல்ல விதமான தன்மைகள் இருக்கும். புதன் சுக்கிரன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடகத்தில் இருக்கிறது. அடுத்தடுத்து யோகம், அதாவது பெரும்பாலான கிரகங்கள் சனியோடு ராகுவோடு சேராமல், சந்திரனை தவிர்த்து மற்ற எந்த கிரகமே சனியோடு ராகுவோடு சேராமல் ஒரு நிலையில 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு நிலையில நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். ஐயா, எல்லாருக்குமே நல்லது நடக்குதா, யாருக்காவது ஒரு மாதிரி கெடுதல்கள் சாதகமற்றவைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமற்ற பலன்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்னு தான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புன்னு ஒரு பலன் இருக்கு இல்லையா, உங்கள் பிறந்த ஜாதகத்தில் தசாபக்தி அமைப்புகளின்படி அந்த 6, 8, 12 அமைப்புகள் நடந்துகிட்டு இருந்தால் கொஞ்சம் சோதனைகள் ஜூலை மாதத்தில் இருக்கும். ஆயினும் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு நிலையில் பொதுவாகவே ராகுவோடு சனியோடு கிரகங்கள் சேராத காரணத்தினாலும் குருமங்கல யோகம் இருக்கின்ற காரணத்தினாலும் சுக்கிரனும் புதனும் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும்.